பண்ணிடலாமா? பேச சொல்லட்டா அவங்கள? ஓகேப்பா. ராஜேஸ்வரி மேம், ராஜேஸ்வரி பரசுராம் மேம், உங்களுடைய பிரின்சிபல் நம்பர் சொல்லிட்டு உங்க நேம் சொல்லிட்டு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஓகே மேம். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். போட்டாச்சா? நான் மேடம் ராஜேஸ்வரி. வந்துட்டாங்க. வேணி மேம் வந்துட்டாங்க. சோ போட்டிருப்பாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேம். எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் ராஜேஸ்வரி பரசுராம், சென்னையில இருந்து பேசுறேன். பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களை வழி நடத்தும் 18 கொள்கைகளில் இது 13வது கொள்கை. தியானம் இலவசமாகவே கற்பிக்க வேண்டும், பணம் வசூலிக்க கூடாது. இந்த தலைப்பின் கீழ்தான் இந்த கொள்கை. ஆன்மீகம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆன்மீகத்தை வியாபாரமாக்க கூடாது. ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமின்றி அனைத்து மக்களுக்கும் சுலபமாக ஆன்மீகம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, காசு வாங்காமல் தியானம் கற்பித்து கொடுத்தால்தான் முடியும். ஆனாபானசதி தியானம் கற்றுக் கொடுக்க யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கக்கூடாது. தியானம் கற்றுக்கொள்ள எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நாம் சுவாசிக்கும் காற்று எவ்வாறு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதோ அதுபோல ஆனாபானசதி தியானமும் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறது. நாம ஃப்ரீயா கத்துக்கிட்ட தியானத்தை நாமும் மற்றவர்களுக்கு பணம், பொருள் போன்ற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்கும். தியானம் கற்றுக் கொடுக்க யாராவது காசு கலெக்ட் பண்ணினாங்கன்னா அது கரெக்டான தியானம் கிடையாது. இதனால் காசு இல்லாத ஏழை எளிய மக்கள் ஆன்மீகத்திற்கு வர முடியாமலேயே போய்விடும். ஒரு சில இடங்களில் ஒரு சில மணி நேரங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்க ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குகிறார்கள். நீங்கள் இப்படியெல்லாம் அங்கு சென்று உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க குரு உங்ககிட்ட தான் இருக்கிறார் என்று சொல்றதுதான் ஆனாபானசதி தியானம். தியானம் கத்துக்க எல்லாரும் வாங்க, ஃப்ரீயா கத்துக்கோங்க. நீங்க கத்துக்கிட்டதை மற்றவர்களுக்கு ஃப்ரீயாவே கத்துக் கொடுங்க. இதைத்தான் பத்ரிஜி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் கற்றுக்கொண்ட தியானத்தையும் ஞானத்தையும் எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்கும். இதனால் இந்த உலகம் நம்மால் ஆன்மீக உலகமாக உருவாகும் என்பதை உறுதியாக நம்புவோம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ் மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. தீபலட்சுமிமா வணக்கம்மா. டிஸ்டர்ப் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. மாஸ்டர்ஸ், நீங்க சுவாதியை கொடுக்கும்போது வீடியோல வந்தா தான் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் போகும். அந்த பயம் தான் நமக்கு பெரிய ஒரு தடை. அந்த தடையை நம்ம உடைச்சு வெளியே வந்தோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும், எல்லா பௌதிகமாகவும் ஆன்மீகமாகவும். ஸோ இந்த டைம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாருமே வீடியோல வாங்க. உங்களை முதல்ல நீங்க பெருமையா நினைங்க, அப்பதான் உங்களுடைய ஸ்பீச் அதே மாதிரி வரும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. ஓகே சார். ராஜேஸ்வரி மேம் அதே சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு சம் ஹெல்த் இஷ்யூனால வர முடியல அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால ஓகே சொல்லியிருந்தேன் சார். சோ நல்லா பேசுனீங்க ராஜேஸ்வரி பரசுராம் மேம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் எடுத்து வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் சுவாத்தியாயா இன்னும் சூப்பரா பண்ண போறீங்க. அப்போ நீங்க வீடியோல வர்றீங்க, நாங்க எல்லாரும் பாக்குறோம். ஒரு half an hour நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, வந்து கிளாஸ் எடுக்கணும். ஓகே மாஸ்டர். நன்றி மேம். இப்போ நமக்கு ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் மேம் நமக்கு சுவாத்தியாயம் கொடுக்குறாங்க. வணக்கம் மாஸ்டர். என் பெயர் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் ஃப்ரம் சென்னை. நான் கடந்த 4 வருஷமா தியானத்துல இருக்கேன். இன்னைக்கு பிரின்சிபல் 14th பிரின்சிபல் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய தலைப்பு
உடலே கோவில் சுவாசமே குரு. உடலே கோவில் சுவாசமே குரு. நான் 14வது பிரின்சிபல், கடவுள் அல்லது வாழும் குருமார்கள் இவர்களின் சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை எடுத்த உடனே யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்காக காரணங்களும் சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவிலே குருமார்கள்னா ரொம்ப கனமானவர்கள்னா எப்படி, அவங்கள பார்த்து பயப்படுறோம், குருமார்களை பார்த்து பயந்து நடுக்கிறோம். சோ அது கூடாது. சுவாசம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னு நினைச்சாலே யாரு பார்த்தாலும் நம்ம பயம் அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காங்க மாஸ்டர். குரு சிஷியர்களின் பந்தம் ஆழமாக உணரப்பட்டுள்ளது. இப்போ குரு சிஷியர்கள் பந்தம் ஆழமா உணரப்பட்டிருக்கு. நம்ம சுவாசமே குரு அப்படிங்கிறத நம்ம கரெக்டா உணர்ந்துகிட்டே வரும். நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே உணர்ந்துகிட்டே வரும். அதே போல குறியே குரு என்றார் ரமண மகரிஷி. குறியே குரு அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேல நம்ம பிரமிட் தியான மாஸ்டர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க, நம் சுவாசமே குரு. குறியே குரு அப்படின்னா ஒரு குறிக்கோளோட நம்ம இந்த இடத்துக்கு வரல, நம்ம சுவாசம் தான் ஃபர்ஸ்ட் குரு அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வரோம். இங்க மாஸ்டர்ஸ் வரவங்களும் புரிஞ்சுக்கிட்டே வராங்க. சோ இது ஒண்ணு. மூச்சே நம் குரு என்று சொல்கிறார் நமது பிரமிட் மாஸ்டர்கள் கூறுகிறோம். அதே போல மூச்சை சுற்றியே மனம் கவனம் இருக்க வேண்டும். மூச்சை சுற்றியே மனமும் நம்ம கவனமும் இருக்கணும். குரு நமக்கு தகவல் தருவார். எப்படி தகவல் தருவார் அப்படின்னு பார்த்தா, சுவாச குருவின் பயிற்சி இரவும் பகலும் நமக்கு சரியா முழுமையான பயிற்சி இருந்தா அவரு நமக்கு தியானத்தின் மூலமாக சுவாச குரு நமக்கு தகவல் தருகிறார். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே சுவாச குரு நமக்கு தகவல் தருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஒருவர் பயிற்சியின் மூலம் சிறந்த குருவாக மாறுகிறார். ஒருவர் தொடர்ந்து பயிற்சி எடுத்தாதான் சிறந்த குருவாக முடியும். நம்ம ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு 10 நாள் தியானம் பண்ணலன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த சுவாச குரு அப்படி தகவல் கொடுக்கறத நம்ம உணர முடியாது. சோ அதுக்காக தான் தொடர்ந்து தியானம் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு புரிதல் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் உருவாக்குறது நம்மளால முடியாது. சோ அவங்கவுங்க பயிற்சி எடுத்தாதான் அவங்க குருவா ஆக முடியும். சோ அது சொல்லியிருக்காங்க. நம்ம தினமும் கரெக்டா பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும். நம்ம யாருக்காவது சொன்னா கூட நமக்கு வழிகாட்டியா நம்ம சுவாசத்தை கவனிங்க, இந்த மாதிரி தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிதான் கொடுக்க முடியும். சோ அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சி அவங்கதான் விளக்கு ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாச குரு நம்மளுடைய ஆன்ம விளக்கை நாமே ஏற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல விஷயங்கள், அதே போல பாருங்க, தகவல்கள் வழங்குவது மட்டும்தான் நம் கையில். நம்ம இது எதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம கிட்ட இருக்கு. மத்தவங்களும் அவங்களேதான் தினமும் தியானம் பண்ணி அவங்க வளர்ச்சியை அவங்க உருவாக்கிக்கணும். அதே போல விஷயங்கள் முக்கியம்தான், அதன் பயிற்சி வளர்ச்சி என்பது ஒருவரின் நோக்கத்தை பொறுத்தது. சிவபெருமான் எப்படி சிவபெருமான் ஆனார், அது எப்படி, அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. சோ தியானீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்கு. அவர் தியானம் பண்ணிதான் தியானீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முதல் கடவுள் சிவபெருமான் தான். அதன் பிறகுதான் பிரம்மர் விஷ்ணு எல்லாமே உருவானதெல்லாம் அதன் பிறகுதான். சோ அதனால அவருக்கு தியானீஸ்வரர், இன்னமும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிவபெருமான கூட. அதே போல இது நம் வளர்ச்சி, நம் கற்றல், நம் சாதனை மற்றும் நம் நோக்கத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் வளர்ச்சி, நம் கற்றல், அதே போல நம் சாதனை, நம் நோக்கம் எல்லாமே யாரோ கொடுப்பது கிடையாது, யாரோ கொடுக்கறது கிடையாது. அவரவர் உயரணும்னா அவங்கவங்க தியானம் செய்யணும், சுவாத்தியாயம் செய்யணும், சஞ்சன சாத்தியம் செய்யணும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க. அதே போல நமது சுவாச குருவை சுற்றி செல்வதன் மூலம் நாம் உயர்த்தப்படுகிறோம். கேட்ட விஷயங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். நம்ம என்ன கேட்கிறோமோ அதுல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கவனம் செலுத்தணும். நம்ம ஆன்மீக வளர்ச்சி நமக்கு வேணும், இன்னும் நம்ம வளரணும் அப்படின்னா அதை மட்டும்தான். நம்ம 10 இது ஒன்னா வச்சு நம்ம இது பண்ணா நமக்கு எதுவுமே கிடைக்காது. சோ அதனாலதான் சொல்றாங்க நம்மளுடைய நோக்கம் ஒன்னாதான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. குறிய குரு என்றால் நம்ம ரமண மகரிஷி, நாம் அதை பிடித்தால் தியானம் சிறந்தது, நாம் அதை பிடித்தால் தியானம் சிறந்தது. சோ குறிய குரு அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்லியிருக்காரு. ஆனா தியானத்தை பிடிச்சா
நம்ம கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இப்போ குருவை பத்தி பார்த்துட்டோம். இப்ப சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. சோ அதுவும் வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உடலே ஒரு கோவில். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உடலே ஒரு கோவில், நம்ம சுவாசமே குரு, அப்புறம் ஆன்மா கடவுளாக உள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்ப நம்ம உடலை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும். கோவிலுக்கு போனா நம்ம எப்படி இருப்போம்? எண்ணங்கள் கரெக்டா இருக்குமா? நம்ம சுத்தபத்தமா போவோம், அசைவம் சாப்பிட மாட்டோம். சோ அங்க போய் யார பத்தியும் பேச மாட்டோம். அமைதியா சாமி கும்பிட்டுட்டு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு எழுந்திரிச்சு வருவோம். ஆனா என்ன சொல்றாங்க, அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை இப்போ வந்து கோயில்ல போனா தியானம் பண்றோம். அப்பெல்லாம் சும்மா பேருக்கு உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு எழுந்திரிச்சு வந்துருவோம். சோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இயற்கையின் படைப்பில் அனைத்தும் தெய்வீகமானது. இயற்கையின் படைப்பில் அனைத்தும் தெய்வீகமானது. மரம், செடி, கொடி, அனிமல்ஸா இருக்கட்டும், ஊர்வன விலங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து கடவுளின் படைப்பு. அவர்களும் கடவுள்கள் தான். நாமும் கடவுள், மற்றவர்களும் எல்லாருமே கடவுள் தான். நம்ம கடவுள்மார்கள், ஆசான்மார்கள், ஆன்மீக நண்பர்கள் எல்லாருமே வந்து கடவுள்மார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமும் தெய்வீகமானவர்கள். அப்படி இருக்க நாம் வேறு யாரை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளே கடவுள், நம்ம வேற யாரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல, கோவிலுக்கு போங்க, அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணா அங்க உள்ள நம்ம விக்கிரகம் என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அது நமக்குள்ள தெரியும் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காங்க. அதே போல தெய்வீக ஒளியை தியானத்துடன் உணர்ந்து அவ்வாறே வாழ வேண்டும். தெய்வீக உணர்வை தியானத்துடன் உணர்ந்து அவ்வாறே வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் பூஜை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பாருங்க. நாமே கடவுள் என்பதால், நாமே கடவுள் அப்படின்னும் போது அனைவரும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவரும் ஒன்று. பூஜை என்பது நம்மை நாமே குறைத்து கூறுவது போல அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காங்க. அதே போல பூஜை வந்து நம்மள பலவீனமாக்குமா? தினமும் வந்து பூஜை பண்றது நமக்கு பலவீனமாக்கும். நம்ம அதுலயே இருப்போம். நம்ம ஆன்ம வேற முன்னேற்றத்துக்கு நம்ம போக மாட்டோம். அதுக்காகவே சொல்லியிருக்காங்க. அந்த மரம் கடவுள், அந்த மலர்கள் கடவுள் சொல்றோம். மரங்களில் உள்ள பழங்கள், காய்கள் எல்லாமே கடவுள் சொல்றோம். ஆனா பூக்களை பறிச்சு என்ன பண்றோம்? ஊசியால குத்தி நம்ம வந்து ஒரு துன்புறுத்ததான் செய்யறோம். சோ அதுவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரகீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, ஒரு கோடி பூஜை ஒரு சோஸ்திரத்துக்கு சமம். அதே போல ஒரு கோடி சோஸ்திரம் ஒரு ஜபத்திற்கு சமம். ஒரு கோடி ஜபம் ஒரு தியானத்திற்கு சமம். அதே போல ஒரு கோடி தியானம் ஒரு லயத்திற்கு சமம் என்று சொல்லியிருக்காங்க. சோ தியானம் தான் எல்லாத்துல சிறந்தது, தியானம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடி தியானம் செய்தால் லயம் கிடைக்கும். நமக்கு கண்டிப்பா என்லைட்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நம் அறியாமை நம் தியான ஞானத்தால் லயமாக்குகிறது. நம்ம தியானம் பண்ணதான் வந்து நம்மளுடைய அறியாமைய நம்ம சுத்தமா விளக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் உடலை ஒரு கோவில் போல நினைத்து கொண்டால் நன்றாக உணர்வோம். நம்ம உடலை ஃபர்ஸ்ட் கோவில் போல நினைச்சாதான் நம்ம கரெக்டா உணர முடியும், நன்றாக உணர முடியும், அழகாக தெரிவோம். சோ நம்ம வந்து நம்ம உடல் கோவில் அப்படின்னு நினைச்சு நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம அழகா தெரிவோம். சோ இளமையா தெரிவோம். ஓகேவா? அதே போல நல்லவை நம்மை தேடி வரும். நல்லவை நம்மை தேடி வரும். இவை அனைத்தும் நம்மில் இருந்தே தொடங்குகிறது, வேற எங்கேயும் கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட இருந்தே தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. நம்ம முன்னேற்றம் உலக முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல. இது வந்து 270வது திருக்குறள். இளப்பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர். அப்படி வந்து உலகில் ஆற்றல் இல்லாதவர்கள் பலராக இருக்காங்க. ஆற்றல் இல்லாதவங்க பலராக இருக்காங்க. ஆனா ஆற்றல் உள்ளவங்க வந்து சில பேர் தான் இருக்கிறோம், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். காரணம் அவங்களாம் தியானத்துக்கு வரல. அதே தவம்னு அழகா சொல்லியிருக்காங்க. சோ தவம் செய்பவர் சிலராகவும்
தவம் செய்யாதவர் பலராகவும் இருப்பதால் உலக முன்னேற்றம் என்பது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த நமது பிரபஞ்சத்துக்கும் நம்ம சந்திரகலா மாஸ்டர், சோ மற்ற ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 மாஸ்டர்ஸ். அஸ் யூஸ்வல் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் மேம் சூப்பர், நல்லா எடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம ராஜாமணி சார் வந்து பேசுறாங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல், ஓவர் டு யூ சார். வணக்கம் மாஸ்டர். பரமரசி பிதாமகர் பத்ரஜிக்கும் ஸ்வர்ணமலா பத்ரஜிக்கும் சந்திரகலா மாஸ்டருக்கும் தீபலட்சுமி மாஸ்டருக்கும் மற்றும் மாஸ்டர்களுக்கும் திரைக்கு முன்பும் திரைக்கு பின்பும் தொழில்நுட்பத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் முதற்கண் வணக்கம். மாஸ்டர் கேக்குதுங்களா மாஸ்டர்? கேக்குது சார், சூப்பர் சார். பரமரசி பத்ரிஜி அவர்கள் பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசான்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அவர் கூறியுள்ள 18 கொள்கைகளை நாம் முழுவதுமாக உணர்ந்து அதன்படி நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் நாமும் ஆன்மீக ஞான வளர்ச்சி பெறுவோம். நாம் ஆசானாக இருந்து நாம் மற்றவர்களுக்கு இந்த ஆனாபானாசதி தியானம் சொல்லி கொடுக்கும் போது அவர்களும் தியானம் கற்றும் அவர்களும் ஆன்ம ஞானம் பெற முடியும் என்பதை பத்ரிஜி அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ந்து வழங்கி உள்ளார். அதில் நான் இன்று 15வது கொள்கையான அவரவர் சொந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவரவர் தியான சக்தியையும் ஞான சக்தியையும் இவற்றை பயன்படுத்தினால் அவரவர்கள் மன ரீதியான பிரச்சனை என்றாலும் பௌதீக ரீதியான பிரச்சனை என்றாலும் சமூகம் சார்ந்த பிரச்சனை என்றாலும் மாவட்டம் மாநிலம் நாடு தழுவிய பிரச்சனை ஆனாலும் தியானியாக இருந்து தியானத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்பட்டு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம் என பத்ரிஜி அவர்கள் மிக மிக தெளிவாக கூறியுள்ளார்கள். முதலாவதாக தனி மனிதனுக்கு பிரச்சனை எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பார்ப்போமானால், ஒரு குடும்பத்தில் தந்தை மகனை பார்த்து, நீ அந்த பெண்ணிடம் பழகாதே, அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமண வயது ஆகவில்லை, உனக்கும் அந்த பெண்ணுக்கும் வயது ஒத்து போகாது என்று கூறுகிறார். மகன் தந்தையின் கருத்தை சிந்தித்து சரியா தவறா என்று அதன் மீது விழிப்புணர்வு இல்லாததால் அந்த மகன் அதே பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டு தந்தை சொல் கேட்காமல் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முற்படும் போது குழந்தைகள் நல அலுவலர் காவல்துறை மூலம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இதுவே மேற்படி துறைகளுக்கு தெரியாமல் அந்த திருமணம் நடந்திருந்தால் போக்சோ சட்டப்படி தண்டிக்க நேர்ந்து இருக்கும். இதுவே கலப்பு திருமணம் செய்து இருந்தால் இரு குடும்பத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டு சமூக பிரச்சனையாக ஏற்பட்டும் சமூக பிரச்சனை மாவட்டமாக மாறியும் மாவட்டம் சார்ந்த பிரச்சனை மாநிலம் சார்ந்த பிரச்சனையாக மாறுகிறது. அதுவே கொலை சம்பந்தமான பிரச்சனையாகும் போது மாநிலம் சார்ந்த பிரச்சனையாக பூதாகாரமாக மாறுகிறது. இது காரணம் அசைவ உணவு உண்பது ஒரு காரணமாக மாறுகிறது. அந்த குடும்பத்தில் தியான விழிப்புணர்வு இல்லாததால் மேற்படி பிரச்சனைகளில் ஏற்படாமல் தடுக்க முடியும். உதாரணமாக ஹிட்லர் ஒரு தனி மனிதனாக இருந்து அந்த நாட்டு மக்கள் மீது, ஹிட்லர் ஒரு அரசர், அவருடைய நாட்டு மக்களை ஒரு போர் வெறி குணம் கொண்டு மற்ற நாட்டுகளின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டில வென்று இவர் அரசாட்சி புரியணும் என்ற ஒரு சுயநல நோக்கத்தோடு அந்த நாட்டு மக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் ஒரு
வெறி உணர்வை ஏற்படுத்தி மற்ற நாட்டின் மீது போர் தொடுத்தும், அதே மாதிரி அது ஒரு நாடுன்றது இல்லைல்ல, மற்ற நாடுங்க எங்கெங்க இருக்குதோ அந்த நாட்டுங்களெல்லாம் வந்துட்டு போர் தொடுத்து அங்க இருக்கிற மக்களை வந்து அழைச்சியும் அந்த இராணுவ வீரர்களை அழைத்தும், அதே போல இவங்களுடைய நாட்டு மக்களையும் போர் வீரர்களும் 2 மக்களுக்கும் அழிவு உண்டாக்கி அதன் மீது ஒரு வெற்றியை கொண்டாடி இந்த மாதிரி ஒரு தனி மனிதனாக இருந்து பல நாடுகளுக்கு இன்னல்களை கொடுத்து வந்தவர் தான் அவருடைய ஹிட்லர். அதே நமது மகாத்மா காந்தி அகிம்சை முறையில் தனி ஒருவராக அகிம்சை முறையில் போராடி இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்று இன்றும் அவர் நமது மகாத்மாவாக விளங்கி வருகிறார். இது போல ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரச்சனை எதனால் ஏற்பட்டது, அந்த பிரச்சனை ஏற்பட காரணம் என்ன என்பதை முதலில் கண்டறிந்து அதில் இருந்து வெளிவர வேண்டும். அதே போல தற்போது நம் நாடு காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்கள் மீது வெளிநாட்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியும் அப்பாவி பொதுமக்கள் 26 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி தாக்குதல் நடத்திய போதும் அதை எப்படி கையாள்வது, அவர்களை எப்படி அழிப்பது என்று பொறுமையோடும் புத்திசாலித்தனத்தோடும் நாட்டுக்கு நாடு போர்கள் ஏற்படாத வண்ணம் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை மட்டும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வருகிறார். உதாரணமாக நம்ம காஷ்மீர் கன்னியாகுமரிக்கு வந்தபோது 3 நாள் உணவு உண்ணாமல் 10 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தியான லைனில் இருக்கிறதுனால மற்ற நாட்டுகளுக்கு நாடு போர்கள் ஏற்படக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வோடு தற்போது நமது நாடு செயல்பட்டு கொண்டு இருப்பது, இது ஒரு தியானத்தினால் நமது நாடு எவ்வளவு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக தெரிகிறது. அதே போல பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து 2 பக்கமும் போர் தொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அர்ஜுனா வந்துட்டு போர் தொடுக்க மாட்டோம்னு இருக்கிற போது கிருஷ்ணர் பார்த்து அர்ஜுனா போர் தொடுன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அர்ஜுனன் வந்துட்டு எதிர் திசையில இருக்கிறவர்களும் சகோதரர்கள், அந்த வீரர்களையும் குருமார்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்காங்க, படை வீரர்கள் இருக்காங்க, இவர்களையெல்லாம் அழித்து விட்டு நான் அந்த அரசாட்சி செய்ய தேவைதானா என்று அந்த நேரத்தில் சிந்திக்கும் போது அப்போதுதான் சொல்றார் கிருஷ்ணர், அர்ஜுனா, ஒரு நாடு வந்துட்டு சுபூட்சியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இதுல வந்துட்டு ஆணவம், அராஜகம் இந்த மாதிரியான இது அழிய வேண்டும். அப்போதுதான் அந்த நாட்டு மக்கள் சுபூட்சியமாக வாழ வேண்டும் என்று பகவத்கீதையில் மிக அருமையாக எடுத்து உரைத்த உபதேசம் கூறியுள்ளார். அதுபோல ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்குள் எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிந்து அதிலிருந்து வெளிவர வேண்டும். அடுத்ததாக, ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கிறது. குழந்தை வளர வளர உடன் இருக்கும் குழந்தையிடம், அருகில் இருக்கும் குழந்தையிடம் உள்ள ஒரு பொம்மையை பிடுங்கும் போது கொடுக்க மறுக்கிறது. அதனால் அந்த குழந்தை கோபமாக அந்த பக்கத்தில் உள்ள குழந்தையை அடிக்கிறது. அந்த குழந்தை பொறாமை குணத்தோடு பார்த்தும் வளர்ந்தும் பெரியவராக வளரும்போது காமம், அதிகப்படியான ஆசை, குரோதம், கோபம், லோபம், பேராசை, மோகம், மிகவும் ஆர்வம், மதம், அகங்காரம், ஆணவம், மாதர்சியம், பொறாமை, இந்த 6 வகையான தீய குணங்கள் நமக்கு நாமே வளர்த்து கொண்டு அதனால் பிரச்சனைகளை நாமே தேடிக்கொண்டும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் கணவன் மனைவி விவகார ரத்து, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், தொழில் போட்டி, இது போல பல பிரச்சனைகளை நாமாகவே உருவாக்கி கொள்கிறோம். உதாரணமாக, ஒரு பாறையை
ஒரு சிற்பியிடம் கொடுத்து இதுல ஒரு சாமி விக்கிரகம், அழகான ஒரு சாமி விக்கிரகம் உருவாக்கணும்ட்டு அந்த சிற்பி கிட்ட கொடுத்தாக்க அந்த சிற்பி அந்த பாறையை பார்க்குறாரு. எத்தனை அடி உயரம், எவ்வளவு அகலம், தலை எந்த இடத்துல வரணும், கால் எந்த இடத்துல வரணும், கை எந்த இடத்துல வரணும், இந்த மாதிரி எந்த இடத்துல பண்ண தேவையில்லாததை வந்துட்டு அகற்றும் போது அழகான ஒரு சாமி விக்கிரகம் அந்த சிற்பி உருவாக்குகிறார். அதே போலதான் நாம் மனிதராக பிறந்த நாம் குழந்தையாக பிறக்கும் போது எந்த நோய் நொடியும் எந்த காம சூது கோபம் எதுவும் இல்லாம தான் அழகாக பிறக்கிறோம். வளர வளர நாம இந்த 6 வகையான தீய குணங்களை நாமே ஏற்படுத்தி கொள்கிறோம். ஸோ அதை களைய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தியானம், சஜ்ஜன சாங்கத்தியம், சுவாத்தியாயம் செய்ய செய்ய நம்மகிட்ட இருக்கிற அந்த 6 வகையான குணங்கள் மறையும் போது நமக்குள்ள எண்ணங்கள், எண்ணம், சொல், செயல், உணர்ச்சி இது எல்லாம் மாறும்போது மாசில்லா மனமே ஈசன் கோயிலாக, நம்முடைய ஆன்மாவே ஒரு இறைவன் கோயிலாக மாறுகிற போது எந்த பிரச்சனையும் நாம் எதிர்கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி இப்போ எல்லா பிரச்சனைகளிலிருந்து வந்துட்டோம்னா நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனையானாலும் சரி, மனம் சார்ந்த பிரச்சனைகளானாலும் சரி, எல்லாத்திலையும் விடுபட்டு வாழ்க்கை ஒவ்வொரு மணித்துளியையும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என பத்ரிஜி அவர்கள் ஆன்மீக தியான மாஸ்டர்களுக்கு 15வது கொள்கையை அழகாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக 16வது கொள்கை, சந்நியாசமோ அல்லது துறவரமோ கொள்ளாமல் வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையாக அனுபவித்து கொண்டும் தியானத்தின் மூலமும் சஜ்ஜன சாங்கத்தியம் சுவாத்தியாயத்தின் மூலமாகவும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பது மூலமாகவும் நாம் ஆன்ம ஞானம் அடையலாம் என பத்ரிஜி அவர்கள் 16வது கொள்கையை கொடுத்துள்ளார். அதை பற்றி பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, தாய், தந்தையர், உறவினர்கள், சமூகத்தினர் எப்படி உருவ வழிபாட்டை அவர்களும் கடைபிடித்து இதுதான் கடவுள், கடவுளை இப்படித்தான் வணங்க வேண்டும், பூஜை வழிபாடுகள் முறைகளையும் வகுத்து அதையே கடைபிடித்து வாழ்ந்தோம். அந்த முறையே நாமும் கடைபிடித்து வந்தோம். அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் குடும்பத்தாரை பிரிந்து காவி உடை அணிந்து ருத்ராட்ச மாலை அணிவது, தாடி தலைமுடி வளர்ப்பது, குடும்ப பற்று கொள்ளக்கூடாது என்று சந்நியாச வாழ்க்கை வாழ்வதன் மூலம்தான் நாம் இந்த கடவுளை காண முடியும் என்று துறவற வாழ்க்கையையும் சன்னியாசியாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். அதே போலத்தான் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்த பெருமானார் சுமார் 7 வருடங்கள் குடும்பத்தாரை பிரிந்து, மனைவி பிள்ளைகளை பிரிந்து துறவற வாழ்க்கையில் மேற்கொண்டோம். பல குருமார்களை சந்தித்தும் தியானம் ஆன்மீக தேடலை தேடியும் அவர் எதிர்பார்த்த ஞானம் கிடைக்காததால் எந்த குருமார்களும் சரியான வழிகாட்டல் காட்டாததால் கடைசியாக ஒரு பௌர்ணமி நாளில் போதி மரத்தடியில், அதாவது அரச மரத்தடியில் அமர்ந்து நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த உடலோடு இருப்பது இந்த மூச்சு காற்று மட்டும்தான். ஆகவே நானும் இந்த மூச்சு காற்று உள் செல்வதையும் வெளி செல்வதையும் கவனிப்பது மட்டும்தான் செய்வேன். எனக்கு புத்த ஞானம் கிடைக்காமல் இந்த இடத்தை விட்டு என்னுடைய உயிர் சதை அனைத்தும் போனாலும் எழுந்திருக்க போவது இல்லை என மன உறுதியுடன் தியானத்தில் அமர்ந்து தியானம் செய்ததால்
ஒரே இரவில், அதாவது 4 ஜாமம் சொல்லுவோம், அந்த 4 ஜாமத்தில் ஒவ்வொரு நிலையாக கடந்து அதிகாலை 4வது ஜாமத்தில் புத்த ஞானம் அடைந்தார். அவர் பெற்ற ஞானம் மக்களும் பயன்பெற வேண்டும் என்று கூறி, அதுதான் ஆனாபானா சரி தியானம். அதைத்தான் நமது குரு பத்ரிஜி அவர்கள் யாரும் சந்நியாசமும் துறவரமும் செய்யாமலேயே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே தியானத்தில் மூலம் ஆன்ம ஞானம் பெற்றும், தியானத்தின் மூலம் 3ஆம் கண்கள் திறந்து பல லோகங்களை பார்த்தும் பல ஞானிகளையும் அவர்கள் வழிகாட்டல் படியும் ஞானம் பெற்று இந்த மனித பிறவியின் நோக்கம் நிறைவேறியும், இதுவே ஞானத்தின் மூலம் மறுபிறவி இல்லா வாழ்க்கை வாழலாம் என அழகாக நமக்கு 16 கொள்கைகள் மூலம் விளக்கியுள்ளார். அதேதான் சொல்றார் கபீர்தாசர் அவர்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றாரு. கஸ்தூரிமான் பற்றி கூறுகிறார். அதாவது கஸ்தூரிமான் நாவிலிருந்து ஒருவித வாசனை வரும். ஆனால் கஸ்தூரிமான் அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று இந்த காடு முழுசும் தேடிட்டே இருக்குது. அது போலதான் இந்த மனிதன் நம்ம கடவுள் எங்க இருக்கிறோம் இந்த வெளி உலகத்துல எல்லா இடத்துலையும் தேடிட்டே இருக்கிறோம். அந்த கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நமக்குள்ள இருந்துதான் எல்லாத்தையும் செய்யறாருன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தான் நம்ம பத்ரிஜி அவர்கள் ஆனாபானா சரி என்று 2500 வருடங்களுக்கு முன்பு புத்த பெருமான் வழங்கியதை அவரும் அந்த ஆனாபானா சரியை எடுத்து அவர் எந்த ஒரு ருத்ராட்சை கொட்டையும் எந்த ஒரு காவிய ஒட்டையும் எந்த ஒரு கடவுள்மார்களையும் வழிபடாமல் ஆன்ம ஞானமா பெற்று வாழ்ந்து அவர் வழிகாட்டியாக இன்றும் பிரதீப் விஜய் மாஸ்டர், ஐயப்பா பெண்டை, இந்த மாதிரி ஒவ்வொரு மாஸ்டர்களும் இன்னைக்கு அவருடைய வழிகாட்டுதல் மூலம் இந்த ஆன்ம ஞானத்தை பரப்பி கொண்டு வருவது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அவர்கள் யாரும் இந்த காவி உடையோ எந்த உடையும் இல்லை இல்லாமையே இந்த நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஆன்ம ஞானத்தை குடும்பத்தோடு இருந்து பெறணும் என்று அழகாக நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி மாஸ்டர். வணக்கம். சூப்பர் சார். எப்பயும் போல ராஜாமணி சார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து தட்சிணாமூர்த்தி சார் 16th and 17th and 18th பிரின்சிபலை நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. ஓகே மாஸ்டர், என் பேர் தட்சிணாமூர்த்திங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். இணைப்பில் இருக்கிற அத்தனை மாஸ்டர்களுக்கும் வணக்கம். நான் இதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாக நான் சொல்றது 17வது நம்பர் பிரின்சிபலை பற்றி பேசுறேன். சரிங்க, 17வது பிரின்சிபலாக பத்ரிஜி சொன்னது எல்லா கிராமங்களிலும் ஊர்களிலும் தியான மன்றங்களும் பிரமிடுகளும் ஸ்தாபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன, அன்னைக்கு அவர் எழுதின இந்த கொள்கைகள் வகுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமம் தனியாக இருந்தது, ஊர் தனியாக இருந்தது, அப்புறம் டவுன்ஷிப்னா அப்போ ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பீரியடாக இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப்னுடைய எண்டு பீரியடில் ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு எண்டில் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு கிராமமெல்லாம். சரிங்களா, எல்லாருமே அங்கேருந்து கிராமத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொசிஷனில் இருக்கிறப்போ. ஸோ ஒரு மன்றம் ஒன்று வேணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வருது. அந்த இடத்துலேயே பிரமிட் வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறதா அந்த பிரின்சிபல் இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்படி தான் நான் புரிஞ்சுருக்கேன். சரிங்களா, ஏன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்டான சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் புரிஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். நான் இந்த பகுதியில் கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் அதிகமாக ஆட்கள் இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் இப்போ கிராமத்துக்கு ஊருக்கு பெரிய வித்தியாசமே தெரியறதில்லை. எல்லாம் ரொம்ப க்ளோசஸ்ட் ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு மன்றம் ஒன்று வேணும். ஏன்னா எல்லாரும் கிராமத்துலேருந்து வெளியில் ஊருக்கு வந்துட்டாங்க, ஊர்லேருந்து வெளியில் டவுன்ஷிப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற சர்வைவல் பேஸில் எல்லாருமே சேலரிக்கு போகணும், இல்லைன்னா சம்பாதிக்கணும், ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிற கண்டிஷனில் எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு டைமில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் இந்த மன்றம் ஒன்று தேவைப்படுது. இந்த மன்றத்தில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் நம்ம சொல்லிடுவோம், இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இது மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, எல்லாருமே தியானத்தில் இருக்கிறவங்களா இருந்தது இந்த மன்றத்தில் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அதுதான் பத்திரிஜி அன்னைக்கு சொன்னது, மன்றம்ங்கிற பாயிண்ட்ல வந்து எல்லாம் ஒன்று சேருங்க அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தியானத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவோம். எப்படி இருந்தாலும் பேசுவோம். உங்கள் தியானத்தில் என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு சொல்லி பேசுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆயிடும் அந்த பேசுறது. சரிங்களா? இதுக்கு உட்காந்து இப்படித்தான் பேசிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாரும் பேச ஆரம்பிப்போம். இதுக்குடைய பேஸ் பாயிண்ட் அன்னைக்கே ஒரு பிரின்சிபலாக சொல்லிடுவேன் அப்படிங்கிறது பத்திரிஜி அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். நான் அவ்வளவு ஃப்ரூட்ஃபுல் பாயிண்ட் தான் சொல்லணும். இது அவர் ஆரம்பித்த காலத்தில் ஒரு மன்றம்லாம் இருந்துதான் என்னன்னே தெரிஞ்சிருக்காது நமக்கு. ஏன்னா அவர் என்ட்ரி ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேஸ் பாயிண்ட்ல இருக்கும் பொழுது இந்த மன்றம்லாம் இருந்திருக்காது. ஏதோ ஒன்று சேர்ந்து எல்லாரும் பேசிக்குவாங்க பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்ந்து பேசிக்குவாங்க. இதே ஒரு மன்றமாக ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மன்றத்துக்கு வர்றவங்க எல்லாருமே தியானத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ தியான சத்சங்கம்னு ஒன்று வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இங்கே வந்தவங்க எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணுறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலேயே தியான மன்றம் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாயிண்ட்டை வகுத்திருக்காரு. சரிங்க? இந்த 17th பாயிண்ட்ல சொல்லப்பட்ட விஷயமா இது மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான். சரிங்க? இதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். 18th பாயிண்ட்டுக்கு போயிடுறேன் நான். சரிங்க? 18th பாயிண்ட்ல தமக்கு கிடைக்கப்பட்ட தியான அனுபவங்களை எல்லாத்தையும் வந்து பிரசரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சரிங்க? அவர் காலத்தில் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் அவ்வளவு தூரம் வளர்ந்துருந்ததுதானே தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு டெக்னாலஜிக்கெலாம் பயங்கர சவுண்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈஸியாக ப்ரெஸ் எடுத்துடலாம். அவர் இருந்த காலத்தில் எல்லாத்தையும் ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருப்பாங்க. ஷூராக அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படியாவது எழுதி வைங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அவர் பிரசரிக்க வேண்டும்னு சொன்னது அதை அப்படி தான் நான் பார்க்குறேன் நான். அந்த மாதிரி பண்ணினது எல்லாத்தையும் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஸ்வர்ண யுகத்தை நிறுவனத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மெயினாக சொல்லியிருக்காரு. அதான் 18th பாயிண்ட்டாகவே அதையே சொல்லிட்டாரு. சரி, ஸ்வர்ண யுகம்னு சொல்லிட்டு ஒரு யுகமாக ஒன்று இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பேரும் வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு பத்ரிஜி. அப்படி தான் நான் இந்த பாயிண்ட்டையே பார்க்குறேன் நான். சரிங்க? இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆழ்ந்த புரிதலாக போனோம் அப்படின்னா தியான அனுபவங்களையும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு குறிக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் தியான அனுபவங்கள் ஒன்று வருது. நம்ம இப்போல்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா, அவங்க தியான அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அதை நம்ம சொல்கிறோம் ஒரு மீட்டிங்கில் ஏதோ பேசுகிற இடத்துல பேசுகிறோம். அது மாதிரி அவர் அன்னைக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை வெளிப்படுத்தும் விஷயமாகவே இதுதான் இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் பேசும்பொழுதெல்லாம் எடுத்து கண்டிப்பாக நோட் பண்ணியாவது வைங்கன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கிறோம். தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிற மாதிரி நம்மளே திரும்பி பார்க்குறோம் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் எழுதி வைக்கிறோம் இல்லைங்களா. அதே அன்னைக்கே சொல்லியிருக்காரு, இதை ஃபீட்பேக்காக எழுதுங்க, இதை ப்ரெசரிச்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. ஏன்னா பேசுறதுக்கு ஒரு டைம் கிடைக்காம கூட போகலாம். இன்றைக்கி பேசுகிற கம்யூனிகேஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி மொபைல் எடுத்து கூட டக்குன்னு பேசிடுவோம். எப்போ பார்த்துனாலும் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அப்போ அந்த மாதிரி காலகட்டம் என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஆனால் அவர் அன்னைக்கு இதுக்காகவே அது இதில் பிரசரிக்க வேண்டும்னு சொன்னதோட இதெல்லாம் பேஸ் பாயிண்ட்டாக எதுக்கு இருக்குன்னா ஒரு ஸ்வர்ண யுகத்தை நிறுவனத்துக்காக ஒரு பேஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டாக இருந்தது அன்னைக்கு. சரி, இது இப்படித்தான் நான் பார்க்குறேன். என்னென்னா இந்த பாயிண்டில் தான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வரும். என்ன மாதிரி நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க? அதையெல்லாம் எழுதி வச்சுருப்போம். அப்போது ஒரு ஃபீட்பேக்காக கிடைக்கும். இன்னொருத்தரும் எடுத்து பார்ப்பார், இவர் சொல்லியிருக்காருல இதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு புக்காக மாறும். எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒரு புக்காக மாறும் அப்படின்னாங்க. அது மாதிரி இப்போ அவங்கெல்லாம் எழுதி வச்ச அன்னைக்கு எழுதி வச்ச புக்கை தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம புக் படிக்கணும் அப்படிங்கிறது. எவ்வளவோ பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க தியான அனுபவத்திலிருந்து கிடைச்சது எல்லாத்தையும் புக்காக எழுதியிருக்காங்க. அது எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த 18வது கொள்கையை வச்சுட்டு எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் எடுத்து மாஸ்டர் எடுத்து அடுத்த லாங்குவேஜுக்கு மாற்ற முடியுமா, அவங்க எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்தந்த லாங்குவேஜில் இது மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். பத்திரிச்சி அன்னைக்கு கொடுத்த கொள்கையிலேயே இந்த பேஸ் இருக்குது. அது இந்த பேஸை இப்போ நம்ம எல்லாம் இந்த மாதிரி புரிதலாம் மாற்றுறாங்க. இன்னொரு மாஸ்டர் சொல்லியிருந்தேன் என்ன, அது இன்னும் வர்றவங்க புதுசாக ஒரு மாஸ்டர் அவங்க படிச்சுட்டாங்கன்னா பழகிடுமே அப்படிங்கிறதுக்கு. அந்த படிச்சுட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்க முதல்ல எழுதி வச்சது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான். அது அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, நிறைய மாஸ்டர்ஸ் அது புக்ஸ் எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் எழுதுகிறாங்க, புது புது அனுபவங்கள் யாரும் சொன்னாங்களான்னு எழுதுகிறாங்க. சரிங்களா? இதில் எனக்கு ஒரு புது அனுபவமாகவே ஒரு ஸ்ட்ராங்கான அனுபவமாகவே கிடைச்சது என்ன அப்படின்னாங்க,
நான் 93-94 இந்தியா வந்தேங்க. நான் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 93-94 இந்தியாவுக்குள்ளே வந்து திருப்பூருக்குன்னு வந்தேன். சரிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திருப்பூரில் இருக்கிற ஒரு மாஸ்டர், சரிங்க, ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் வந்து பிரமிட் கட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தவர். சரிங்க, அவர் பேர் சொல்லலை. சரிங்க, அவர் அப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ எனக்கு இந்த தகவல் எப்படி வருதுன்னாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறார். அவர் என்ஜினியர், சிவில் இன்ஜினியருங்கிறதுனால அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த இதெல்லாம் வந்து அப்போ இருந்த என்னுடைய பிஸி ஷெட்யூலாக இருக்கும், இல்லை அதை கவனிக்காத இருக்கிற மாதிரி இருக்கிறதோ அதெல்லாம் போயிடுச்சு. அது கவனிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களாங்க, அப்படியே போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இது வந்து 7th அன்னைக்கு லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த் 7th வந்து பிரதீப் விஜய் மாஸ்டர் வந்துட்டு இங்கே கிளாஸ் எடுத்தார். சரிங்களா, அதுக்காக நாங்கள் இங்கே போஸ்டிங் எல்லாத்துக்கும் கொடுக்கும்பொழுதெல்லாம் எல்லாத்துக்கும் குட்டி குட்டி பிரிண்ட்டாக கொடுத்துட்ருந்தோம். சரிங்க, இந்த மாதிரி எங்கெங்கே பார்க்குறோமோ யாராருக்கு பார்க்குறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துண்டு சீட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மெத்தட். சரிங்களா, அதில் கொடுத்துட்டு வந்து நிறைய போஸ்டர்ஸும் போட்டோம். சரிங்க, இந்த இடத்துல கடைசியாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா 139 பேர் வந்திருந்தாங்க. இந்த அன்னைக்கு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர்த்துக்கு மேலே இந்த மாதிரி பார்த்து வந்தவங்க தான். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வரல, அதை கேட்டு வரல. இந்த மாதிரி பார்த்தேங்க, எங்கள் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, பஸ் ஸ்டாண்டில் ஒட்டியிருந்தாங்க, ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியிருந்தாங்க, நீங்கள் கொடுத்த போஸ்ட் ஒன்று கிடச்சிது, நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனப்போ கிடச்சிது எங்களுக்கு, இப்படி சொன்னவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவர் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி நடந்தது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்த விஷயம் அது. அதனாலே இந்த பாயிண்ட்லேயே சொல்லணுங்கிறதுக்காக நோட் பண்ணுங்க. சரிங்களா, அன்றைக்கி வந்து பாதி மாஸ்டர்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்துட்டு வந்தவங்க தான். அன்னைக்கு சொன்னது தான், நீங்கள் எப்படி இருந்தால் ப்ரெஷருக்கு வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா, அதே பேஸில் தான் வந்தது. சரிங்களா, இதில் வந்துட்டு இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முரளி மாஸ்டர், கோயம்புத்தூர் முரளி மாஸ்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த போஸ்டிங்லாம் யாரெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள், யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, எத்தனை பேர் வர்றதுக்காக ப்ரிப்பரேஷனுக்காக ஒர்க்குக்காக பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர் ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள்லாம் கூகுள் இதில் போட்டுக்கலாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அவர் அது எதையும் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் கூப்பிட்டு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க, யார் யார் கூப்பிட்றாங்களோ அவங்க ஃபோன் நம்பரோ அவங்க பேரோ எந்த ஊர்லேருந்து வர்றாங்க அப்படிங்கிறது ரெக்கார்டாக வைங்க, எழுதி வைங்க அப்படின்னு. அதெல்லாம் அவர் ஒரு மாஸ்டர் அந்த பிரின்சிபல்ஸ்லேயே இருந்து வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது சொன்ன விஷயமா இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேலே கடைசியாக ஒரு 2 weeks எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்க ஃபீட்பேக் கேட்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்பொழுது அந்த கூகுளில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, அதெல்லாம் யூஸ் ஆச்சு இல்லையோ, ஆனால் நோட்டில் எழுதி வச்சது யூஸ் ஆச்சுங்க. அத்தனை மாஸ்டர்ஸ்கிட்டையும் கூப்பிட்டு பேசணும். 130 பேரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்டையும் நானே பேசியிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அவர் முரளி மாஸ்டர் சொன்னது தான், அந்த 18 மாதம் இதில் பிரின்சிபலில் வந்துட்டு ஒரு மாஸ்டரை உருவாக்குறது தான் அதில் பேஸாகவே சொல்லியிருப்பார். அதில் இருக்கிற ஒரு மாஸ்டர் நம்ம கூட இருக்கிறார்ல, நம்ம கூட வந்தார்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணார் அவர். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன சொல்கிறதுங்க, ஒரு மாஸ்டரை உருவாக்குறதுக்காக 18 பிரின்சிபல் எழுதுனதில்லை, அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் தோணுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு பத்ரிஜி அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்த எல்லா மாஸ்டர்ஸுமே அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஓகேங்க மாஸ்டருங்க, தேங்க்ஸுங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிற சாரி மாஸ்டர். சரிங்களா, இன்னொரு நாள் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப இணைப்பில் வந்த அத்தனை மாஸ்டர்களுக்கும் தேங்க்ஸுங்க. ஓகேங்க மாஸ்டருங்க, அடுத்து யார் பேச போகிறீங்களோ பேசுங்க. சாரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா. சரிங்க மாஸ்டர், ஓகே. தட்சிணாமூர்த்தி சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இதோட 18 பிரின்சிபல் முடிஞ்சது. நமக்கு வந்து பாலசுப்ரமணியன் சார் இன்னைக்கு புதுசா சுவாத்தியாயம் கொடுக்குறாங்க நமக்கு. 6th and 7th இந்த 2 பிரின்சிபலும் நமக்காக சொல்றாங்க. ஓவர் டு யூ சார். பாலசுப்ரமணியன் சார், நீங்க பேசலாம். மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் வாய்ஸ் கேக்குதா மாஸ்டர்? கேக்குது சார், நல்லா கேக்குது. நல்ல மாஸ்டர். மாஸ்டர் இன்னைக்கு பிரமிட ஆன்மீக மன்ற ஆசனங்களை வழிநடத்தும் 18 கொள்கைகள். இப்ப எனக்கு கொடுத்த கொள்கைகள் வந்து 6வது 7வது மாஸ்டர். பிரமிட் சக்திகளை தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும். இந்த பிரமிடு சக்தி தியானத்துக்காக பயன்படுத்தினா இது என்னோட ஓன் அனுபவத்தை தான் மாஸ்டர் நான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிதாமர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களின் தெய்வீக வழிகாட்டுதலின்படி பிரமிட் ஆன்மீக மன்ற ஆசனங்களை வழிநடத்தும் 18 கொள்கைகளில் 6வது கொள்கையான பிரமிட் சக்தியை தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதை பத்தி இப்ப பார்க்கலாம் மாஸ்டர்.
பிரமிடு சக்தி வந்து மிகவும் வந்து வலிமையானது அப்படின்ட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எகிப்து நாட்டவர்கள் வந்து முதலாக கண்டுபிடிச்சு மனிதன் ஆன்மீக முன்னேற்றம் அடைய அதன் உள்ளே தியான பயிற்சி மேற்கொண்டதாக வந்து சொல்றாங்க மாஸ்டர். இயற்கையில இருக்கும் சக்தியை சேகரித்து சேமித்து அபூர்வ சக்தியை கொடுப்பதுதான் வந்து பிரமிடு சக்தின்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர். நோய்களை வந்து குணப்படுத்துவதும் எவற்றையும் கெடாமல் பாதுகாப்பது என்று இன்னும் பல அபூர்வ சக்திகளை கொண்டதுதான் நம்ம வந்து பிரமிடு அப்படிங்கிறாங்க. இந்த நூற்றாண்டுல கூட இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் வந்து பிரமிடு வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பிரமிடின் கீழ் தியானம் செய்யறதுனால ஆழ்நிலை தியானம் நம்ம மனசுல வர்ற அந்த எண்ண ஓட்டங்கள்ல வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். இது வந்து நம்ம பிரமிடு கீழே தான் வந்து நம்ம வந்து இருக்கனால நம்ம இது மூலமே நம்ம உணரலாம். எல்லாரும் வந்து நம்ம பிரமிடை வச்சு நீங்க தியானம் பண்றதுனால உங்களுக்கே வந்து கண்டிப்பா வந்து அந்த இது வந்து நம்ம தெரியும் மாஸ்டர். எண்ண ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். எண்ண ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணனால வந்து நம்ம சீக்கிரம் வந்து நம்ம மனசுல வந்து மைண்ட் வந்து பிளாங்கா இருக்கும். அந்த பிளாங்கா இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து நம்ம தியானம் பண்றோம். அதுதான் தியானம் சொல்லி சொல்றாங்க. அடுத்து மாஸ்டர், பிரமிடு வந்து எந்த பொருள்னாலும் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நம்ம வந்து காப்பர்ல தான் இருக்கணும் இல்ல வுட்ல தான் இருக்கணும் இல்ல எந்த பொருளை வச்சும் நம்ம வந்து செய்யலாம். இதோட கோணம் வந்து 51 டிகிரி 51 மினிட்ஸ் அப்படின்றாங்க மாஸ்டர். இதன் மூலம் வந்து தியான சக்தி வந்து மும்மடங்கு வந்து அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம பத்ரிஜி வந்து 1991 ஆண்டு நமது பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் வந்து பிரமிடு சக்தி வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு கர்னூல்ல வந்து புத்தா பிரமிடு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல, பெங்களூர்ல, தமிழ்நாட்டுல வந்து நம்ம அகத்தியர் பிரமிடு அப்படின்னு சொல்லி எல்லா பிரமிடும் நிறுவி நம்ம வந்து அந்த பிரமிடு சக்தி வந்து நம்ம மக்கள் வந்து உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர். இப்ப நம்ம கோயில்லாம் வந்து பிரமிடு ஷேப்ல தான் மாஸ்டர் இருக்கும். இப்ப ஏன் வந்து கருவறை வந்து சுத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த பிரமிடு சக்தி வந்து அந்த கருவறையில வந்து உள்ள இருக்கும். அப்ப அந்த கருவறையை சுத்தும் போது அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம மேல வந்து விழுகும். அப்ப அது மூலமா வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வந்து கிடைக்கும், நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும். அதனால வந்து கருவறை வந்து சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர். இந்த பிரமிடு வந்து என்னன்னு சொன்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த பிரமிடு அப்படிங்கிறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. கண் பிரச்சனை உள்ளவங்க வந்து ஐ பிரமிடை பயன்படுத்தி தியானம் செய்கிறதுனால கண்ணில் உள்ள பிரச்சனை வந்து குணமாகுது அப்படின்றாங்க மாஸ்டர். தியானம் செய்யும் போது பிரமிடுகளில் இருந்து தியானம் செய்வதற்கும் அது பிரமிடு இல்லாமல் தியானம் செய்வதற்கும் ரொம்ப வந்து வித்தியாசம் வந்து நம்ம உணரலாம். இப்ப நம்மளுக்கு வந்து உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா பிரமிடு கீழே வந்து நீங்க தியானம் செஞ்சு பாத்தீங்கன்னா அது ஹீலிங் பவர் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். நோய் நொடி எல்லாம் வந்து குணமாகும். இப்ப குழந்தைகள்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரமிடுக்கு கீழே வந்து படிக்கிறதுனால வந்து சரி நல்ல வந்து மார்க் வந்து அதிகமா மார்க் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல உதவியா இருக்கும் மாஸ்டர். பிரமிடு வடிவங்கள் வந்து பிரபஞ்ச அதிர்வுகளும் பூமியின் காந்த அதிர்வுகளும் இணைந்து இரட்டை அதிர்வு பிரதிபலிப்பதாக சொல்கிறாங்க. இப்ப இந்த பிரமிடின் அமைப்பில் ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் அடங்கியிருப்பதாக எண்ணுகிறார்கள். இதற்கு காரணம் இந்த பிரமிடு வெளிப்படுத்துகின்ற சக்தி நாம் அறிந்துள்ள பௌதிக விதிகளுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறதுனாலதான் வந்து இவ்வளவு வந்து சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர். இது வந்து நம்ம பிரமிடு சக்தி தாங்க மாஸ்டர். இப்ப ஒண்ணுல மாஸ்டர் நான் என்னோட அனுபவத்துல தாங்க மாஸ்டர் இது நம்ம காப்பர் பிரமிடு மாஸ்டர். இது காப்பர் பிரமிடு கீழே வந்து நான் தண்ணியை வச்சு கீழே கிளாஸ்ல தண்ணியை வச்சு டெய்லி காலையில பிடிக்கிறதுனால நல்லா அவ்வளவு ஃப்ரெஷ் ஆகுதுங்க மாஸ்டர். இது வந்து என்னோட அனுபவத்தினால வந்து உணர்ந்தது. இது வந்து காப்பர் தான் இல்லைங்க மாஸ்டர். இது வந்து நம்ம இந்த பிரமிடு வச்சு இந்த வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் மாஸ்டர், குடிச்சுக்கலாம். இதனாலேயே வந்து நம்ம வந்து பிரமிடு சக்தி வந்து நம்ம உணரலாம் மாஸ்டர். இப்ப நான் வந்து பிஎஸ்எஸ்எம்ல வந்து மாஸ்டர் நம்ம திடீர்னு வந்து நம்ம இந்த பிஎஸ்எஸ்எம்லேயே வரல மாஸ்டர். இப்ப ஞானோதயம் சொல்லி ஒரு ட்ரஸ்ட் இருந்தது, அதுல இருந்தேன். அதுல ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருந்தேன். அதுலயும் இதுதான் சொல்றாங்க, அதாவது சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தம்ம விபாசனான்னு சொல்லி அவங்களோட இதுலயும் இருந்தேன். அவங்களும் இதுதான் சொல்றாங்க, அதாவது சுவாசத்தை கவனிக்கணும். ஆனா ஒவ்வொரு இதுலயும் மாஸ்டர் சுவாசத்தை கவனிக்கிறதுலன்னு சொல்லி அதாவது கையை வந்து இப்படி வச்சுக்கணும், கண்ணை முடிக்கணும், நேரம் நிக்கணும் அப்படி இப்படின்றாங்க. அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாம இருந்துச்சு. ஆனா நம்ம பிஎஸ்எஸ்எம்ல வந்து நீ உன்னோட இஷ்டத்துக்கு நீ நல்லா ஃப்ரீயா உட்காந்துட்டு நீ வந்து தியானம் பண்ண, அது வந்து உனக்கு வந்து தியானத்துல செய்யறதுனால எந்த வித ஒரு இடைஞ்சல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் வந்து திடீர்னு எனக்கு வந்து நம்ம பிஎஸ்எஸ் நுழையும் போது இந்த ஒரு புக் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க மாஸ்டர், நீ தேடுவது உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு.
அப்பதான் எனக்கு ஒரு ஆயிடுச்சு. என்னடா நம்ம இந்த மாதிரி நம்ம தியானத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். அப்ப வந்து நம்ம பிஎஸ்எஸ்எம்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்தேன். அப்ப வரும்போது தான் வந்து நம்ம மாஸ்டர்களோட எல்லா அறிமுகம் கிடைச்சிச்சு. நம்ம சந்திரகலா மாஸ்டர்கிட்ட நான் 2 தடவை திட்டு வாங்கியிருக்கேன். நான் டியூட்டி போகும்போது தெரியாம நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். அதை நான் உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு தியானம் பண்றப்ப என்னோட அந்த வைப்ரேட் வந்து என்னால உணர முடியல. அது எதனால மாஸ்டர்னே அப்ப வந்து மாஸ்டர் சொன்னாங்க, அது எப்படி நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நம்ம குரூப்ல எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப நோஸ் கட் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அது மேடத்துக்கு தெரியாம சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு. ஆனா அப்புறம் அவங்க தான் வந்து சொன்னாங்க, அதாவது நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா மாஸ்டர் எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக்கை நான் என்னோட அனுபவத்தை வந்து வேற டாபிக்ல நான் சொல்றேன், அதனால கோச்சுக்கிறாங்க மாஸ்டர். மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஒரு டெட் பாடியை வந்து நீங்க வெட்டி சாப்பிட்றீங்க, அது எப்படி நீங்களும் சாப்பிட்றீங்க உங்க வீட்லயும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுல இருந்து அன்னைக்கு ஸ்டாப் பண்ணதாங்க மாஸ்டர். இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் அதை டச் பண்ணவே இல்லைங்க மாஸ்டர். மொட்டையும் டச் பண்றதுல எதுவுமே டச் பண்றதுல. ஆனா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இப்ப இந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம தியானம் தாங்க மாஸ்டர். இந்த தியானத்து மூலமா தான் வந்து நம்ம இந்த ஆரோக்கியமா இருக்கோம். இப்ப இந்த குரு பத்ரிஜி சொல்றாங்க, அந்த 7வது பாயிண்ட் எல்லா மருந்துகளையும் கைவிடவும் தியான சக்தி மட்டுமே குணப்படுத்த வல்லது. இது வந்து 7வது பாயிண்ட் மாஸ்டர். நோ மெடிசன் நோ டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். இப்ப வந்து நம்மளுக்கு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் சுவாசத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர். இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சுவாசத்துக்கும் மனசுக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப இதெல்லாம் மாஸ்டர் 3 விதமா பிரிச்சிருக்காங்க, எமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல். இது வந்து டிஸ்டர்ப் இல்லாம இருந்தாதான் பிசிக்கல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப இது 3ல வந்து ஏதாவது நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வந்து நோய் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு மாஸ்டர், நம்ம பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை வந்து வேட்டையாட போகுது. அப்ப மான் வந்து அது உயிரை நம்ம காத்துக்கிறதுக்காக அப்படியே ஓடி எங்கிட்ட தெரிஞ்சு வந்து உயிர் வந்து தப்பிச்சிருச்சு, அந்த சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. ஆனா அப்ப அந்த மான் வந்து ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு பதட்ட நிலைமையிலேயே இருக்கும். அதாவது சிங்கம் வந்து நம்மள வந்து இது பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. இப்ப இந்த மானுக்குரியது என்னன்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர், ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்கும், அப்புறம் புல்லு சாப்பிடும், அது இயல்பு நிலைக்கு வந்துடும். ஆனா இதே இது வந்து நம்ம மனுஷனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மாஸ்டர். இப்ப எனக்கு ஏதாவது ஒருத்தவங்க திட்டாங்கன்னா நான் வந்து என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், திரும்ப என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், யார் யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி என்னை திட்டாங்கன்னு. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், அதாவது நான் அதோட விட்டுட்டேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆயிரும், நான் வந்து நார்மல் ஆயிடுவேன். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நானே எடுத்துக்கிட்டு இது வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸா வந்து மாத்தி எனக்கு உள்ள மன அழுத்தத்துக்கு அதிகமாகி என்னோட ஆபீஸ்ல ஏதாவது சொன்னாங்கன்னா, நான் பாக்குறவங்ககிட்ட அந்த ஆள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்னை இந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியே எனக்கு நானே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்னைய நானே வந்து உடம்பு வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிக்கிறேன். இப்ப இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து உடம்ப நம்மளே வந்து சரி பண்ணிக்கிறோம் செய்யலாம், நம்மளை நாமே வந்து வருத்திக்கணும் செய்யலாம். இதனால நம்மளுக்கு நம்ம நோய் தான் அதிகமாகும். இப்ப இதனால என்ன ஆகுனா, லூயிஸ் ஓயின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருக்காங்க சார். அவங்க பிரபலமான எழுத்தாளர், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்களே குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யூ ஹீல் யுவர் லைஃப் அப்படின்றாங்க சார். இந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப் வந்து நம்மளோட நோயை வந்து நம்மளே குணப்படுத்திக்கலாம். மாஸ்டர் இப்ப எல்லாருமே சொல்றாங்க, அதாவது நீங்க நான்வெஜ் சாப்பிடாதுன்றாங்க. நான்வெஜ் சாப்பிடலன்னு தான் நான் ஆரோக்கியமா இருக்கேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் வச்சு நம்ம வீட்லயும் நடக்கும், எங்க வீட்லயும் நடக்கும். என் ஒய்ஃபும் அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு 3 நாள் வச்சு செய்வாங்க. ஆனா அதுக்கு அடுத்து அந்த 4வது நாள் எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதும்பாங்க, இல்ல எனக்கு தலைவலிக்குதும்பாங்க. அப்ப அந்த டயத்துல வந்து நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிடாதீங்க, நீங்க வந்து நோயை வர வைக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், நோய் சரியாக்குறதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு பதில் காய்கறி ஃப்ரெஷ்ஷா யாராவது இந்த கீரை வந்து ஒரு பாட்டி கொண்டு வருவாங்க, அவங்க வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு சேர்த்தே தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு மட்டும் அவ்வளவு ஒரு நம்ம நல்லா வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தோட கொடுப்பாங்க. அந்த சந்தோஷத்தோட கொடுக்கும்போது அதுவே வந்து பாதி எனர்ஜி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அதனால அவங்ககிட்ட தான் நான் வாங்குவேன். டெய்லி காலைல கொண்டு வந்துருவாங்க. அதனால மாஸ்டர் இப்போ வந்து நம்ம நோய் வந்து நம்மகிட்ட தான் மாஸ்டர் இருக்கு, நம்ம வர வைக்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு, அதை தீர்க்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. இதுதான் மாஸ்டர் நம்ம பத்ரிஜி ஐயாவோட 6வது பாயிண்ட் கொள்கையும் 7வது பாயிண்டும். பிரமிடு சக்தியை தியானத்திற்காக பயன்படுத்தணும், அது வந்து 6வது கொள்கை. 7வது கொள்கை வந்து எல்லா மருந்துகளையும் கைவிடவும் தியான சக்தி மட்டுமே குணப்படுத்த வல்லது மாஸ்டர். இந்த வாய்ப்பளித்த பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். பாலசுப்ரமணியன் சார் சூப்பர். பேசுற மாதிரியே இல்ல, நியூ வா வந்து கிளாஸ் எடுத்த மாதிரி இல்ல, ரொம்ப அழகா பேசுனீங்க.
ஸோ அடுத்து ஒரு தனி சுவாத்தியாய செஷனாவேன்னு ஒரு 1/2 hour 1 hour நீங்க கிளாஸ் எடுக்கணும். உங்களுக்கான டாபிக்கை நீங்களே செலக்ட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரமா நீங்க எடுக்கணும் சார். ரொம்ப அழகா எடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கோட அந்த 18 பிரின்சிபல்ஸ் வந்து வெற்றிகரமா நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையுமே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணிடுங்க எல்லாரும். ஓகே மாஸ்டர்ஸ், ரொம்ப நன்றி. ஃபீட்பேக் எல்லா மாஸ்டர்ஸும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன். மற்ற மாஸ்டர்ஸ் யாரும் பேசணும்னாலும் பேசலாம் மாஸ்டர். உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். தீபலட்சுமி மாஸ்டர் வணக்கம். எல்லா மாஸ்டருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே அழகா அவங்களுடைய லைஃப்ல நடந்ததும் சேர்ந்து பேசினாங்க. கடைசியா பேசினவர் சொல்லும்போது ஃப்ரிட்ஜ்ல வச்சு அது ஷுவராகவே அது உண்மைதான். அது வந்து நம்ம பத்ரிசார் என்ன சொல்றாருன்னா, அப்பப்ப ஒரு 2 வெண்டைக்காய் அன்னன்னைக்கு ப்ரிப்பேர் 3 ஹவர்ஸ்க்குள்ள சாப்பிடணும்னு சொல்றாங்க. அது வந்து நமக்கு இம்பாசிபிள் தான். ஏன்னா நம்ம ஆபீஸ் போறோம், இல்ல சாதம் கட்டி கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட முடியாது. அது வந்து நிச்சயமா அவாய்ட் பண்ண முடியாது. பட் இவர் சொன்ன மாதிரி 2 நாள் 1 நாள் எல்லாம் வைக்கிறது கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணலாம். நமக்கும் தான், நம்மளுக்கு தான் நான் சொல்ல வரேன். எல்லாம் நம்ம தெரியாத வரைக்கும் எந்த தப்புமே, நான்வெஜ் கூட தெரியாத வரைக்கும் நான் எல்லாம் சாப்பிட்டு இருந்தவதான். இப்ப ஒரு 3 years இதுல நான் வந்து இங்க 2 years ஆச்சு. அதுக்கு முன்ன பிரம்மகுமாரிஸ்ல இருந்தேன். அதுக்கு முன்ன வேதாத்ரி மகரிஷியில இருந்தேன். அவர் சொன்ன மாதிரி நான் தேடுவது வந்து என்னை தேடுகிறதுங்கிற மாதிரி நான் வந்து அப்படியே ஆபீஸ் போகையில முதல் இது பண்ணிட்டு இருந்தேன். தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பொண்ணு இதுல இருக்கிறதுனால பிஎம்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அதுல இருந்து எனக்கு இதுல வந்து ரொம்பவே எப்படி ஈடுபாடுன்னே சொல்ல முடியாது. எப்ப டைம் கிடைக்குதோ 1 hour அப்படின்னு எல்லாம் உட்கார முடியறது இல்லை. எனக்கு 74 years old ஆயம். அதனால எனக்கு டைம் கிடைச்சப்ப ஒரு 2 மணி நேரம் கிடைச்சாலும் 10 நிமிஷம் கழிச்சாலும் கண்ண மூடி ரொம்ப வேலை செஞ்சுட்டு களைப்பா இருக்கையில என்ன பண்ணுவோம், அப்பாடா கொஞ்ச நேரம் உட்காரோன்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து எனக்கு டைம் கிடைச்சப்பெல்லாம் வந்து இந்த தியானத்தை தான் நான் என்னோட குருவா நினைச்சு, சுவாசமே குருன்னு சொல்றது அது வந்து 100% ரொம்ப ரொம்ப நிச்சயமா நம்ம வந்து எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு. நம்ம எல்லாரும் இப்ப ஆன்மீகத்துல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், நம்ம எல்லாம் இப்படி கூடுறோம்னா இது எல்லாமே நம்ம செஞ்ச ஒரு புண்ணியம்தான். அது வந்து எனக்கு மறக்க முடியாது. என் லைஃப்லயும் ஏதோ நிறைய ஆக்சிடென்ட் நடந்து கூட இப்ப கூட ஒரு 1 monthக்கு இது முன்னாடி அவ்வளவுதான் நான் நினைச்சப்ப கூட ஒரு இதுவுமே அடிபடாம நான் தப்பிச்சேன். அது வந்து இந்த தியானத்துல நான் சின்சியரா இருக்கிறங்காட்டி தான், ஆஸ்ட்ரல் மாஸ்டர் தான் என்னை காப்பாத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி என் லைஃப்ல என்னுடைய மனசுல பட்டுச்சு. அதை உங்ககிட்ட இப்ப சொல்லணும்னு நினைச்சேன். அதனால இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டத்தோட தான் இருக்கேன். ஒரு 10-20 நாளைக்கு முன்ன அப்படி ஒரு இது நடந்துச்சு. ஆனாலும் நல்லபடியா ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன காயம் கூட இல்லாம நான் தப்பிச்சது வந்து பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் டெய்லியும். அந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நிச்சயமா நமக்கு வந்து நம்ம விளக்க நம்ம தான் ஏற்றணும், நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம சுயத்தை தான் நம்ம நம்பி இருக்கணும், யாரையும் நம்ப கூடாது. இதெல்லாம் இதுல நம்ம வர புக் ரீடிங் வந்து எனக்கு இதுல வந்த பிறகு எப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. தினம் நைட்டு அந்த 69 சேலஞ்சில் ஐயப்பா பெண்டி இதுல நான் சேர்ந்திருந்தேன். அப்ப வந்து அந்த பழக்கம் வாக்கிங் இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப புக்கு படிக்காம படுத்தா என்னமோ நான் ஒரு குற்றம் செஞ்ச மாதிரி அவசரமா கூட 10 மணிக்கு கூட எடுத்து ஒரு 2 பக்கம் படிச்சுட்டு தான் படுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு இதுல ஒரு ஈடுபாடு இருக்கு. என்ன ஒண்ணுன்னா எனக்கு ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வர முடியாது. பட் வீட்டுல இருந்தபடியே வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, எங்க வீட்லயும் என் மருமகள்லாம் ரொம்ப அத்தை சேஞ்ச் உங்ககிட்ட தெரியுதுங்கிற அளவுக்கு ரொம்ப வந்து ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்டா இருந்து எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு பசங்களுக்கும் பேர குழந்தைகளுக்கும், என் பேரன் ஒருத்தன் +2 போறான், இன்னொருத்தன் 9th போறான், என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இதுல சேர்ந்த பிறகு முன்ன கொஞ்சம் கொஞ்சம் சலிச்சுட்டு, அந்த சலிப்புங்கிறதே எனக்கு இதுல சேர்ந்த பிறகு வரல தீபலட்சுமி. கரெக்டா நான் சொல்ல வேணும்னா என்ன நினைக்கிறேன்னா, எந்திரிக்கும் போதே ஐயோ நம்ம இன்னைக்கு எது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு நான் ஆக்டிவா இருப்பேன். என் மனது வந்து இவர் சொன்ன மாதிரி சில புக்ஸ் எல்லாம் படிக்கிறங்காட்டி தான்
நமக்கு இந்த நாலேஜ் கிடைக்குது. எப்படி இருக்கணும் என்ன, ஒரே டைம்ல ஒரே மாதிரி 10:30 மணிக்கு என் டாக்டர் ஒன்று 40 days இப்போ சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்குது, அதுல சேர்ந்துட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 10:30 to 12 வரைக்கும் நாங்க இதை மறக்கிறதே இல்லை. நம்ம பத்ரிசாருக்கு எப்பவுமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தியானத்தை நமக்கு கொடுத்தாருன்னா அது நம்ம செஞ்ச புண்ணியம். அதே மாதிரி இதுல எல்லாரும் நம்ம ஒன்னா சேர்றோம்னா எப்படின்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒரு ஆன்மீக குடும்பம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே இதே மாதிரி இருப்போம். வணக்கம். தேங்க்யூ மேம். மாஸ்டர்ஸ் வேற யாரும் சொல்றீங்களா? நம்ம எது பண்ணிக்கலாமா? மாஸ்டர் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன். ஸோ என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் மாஸ்டர். சார் சொன்னாங்க, இப்ப லாஸ்டா பேசினா நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது எல்லாமே. எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, பிளஸ் ஏசியும் கிடையாது. ஸோ 3மே எங்க வீட்டுல கிடையாது. ஆனா எனக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாதனால தக்காளி மாவு இதெல்லாம் அரைச்சு வச்சேன்னா எனக்கு வேஸ்டா போகும். வேஸ்ட் பொங்கி கீழே போயிட்டு குளிச்சிடும் ஒரே நாள்லயே. அது எனக்கு என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் மெடிடேஷனுக்கு போய் என் பையன் தான் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல இருந்தான். அவனுக்கு பிரமிட் கேப் செய்யலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அகத்திய பிரமிட்ல சில்ட்ரன்ஸ் மெடிடேஷன் கிளாஸ்ல அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ அவன் என்ன பண்ணா, பிரமிட் சார்ட் செஞ்சு கொடுத்துருந்தான். அது அந்த மாவு மேல வச்சா அது ரொம்ப பொங்கி கீழே போகாம அது கொஞ்சம் பொங்கி அப்படியே இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 2 days அது ரொம்ப பிடிக்காம இருந்தது. ஸோ இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தக்காளி இப்ப ரீசெண்டா இப்போ வெயில் சம்மர் டைம்ல ரொம்ப வெயில். தக்காளி டெய்லி 2 தக்காளி வேஸ்டா போகும். அது என்ன பண்றேன், இப்போ தக்காளி மேல அந்த பிரமிட் எடுத்து வச்சிருக்கேன். காப்பர் பிரமிட வச்சிருக்கேன், பிளாஸ்டிக் பிரமிட வச்சிருக்கேன், பிளஸ் 2x2 வச்சிருக்கேன். 2x2 வச்சிருக்கேன். ஸோ 2மே எல்லாமே இருக்கு. அது என்ன பண்றேன் அப்படின்னா, காப்பர் பிரமிட் எடுத்து அந்த இதுல தக்காளி மேல வச்சு தக்காளி வேஸ்டே ஆகல. எங்க ஹஸ்பண்ட் வாரத்துல இப்போ 2 நாள் வாங்குறது, இப்போ வாரத்துல 1 நாள் தான் தக்காளி வாங்குறாங்க. நான் அதை யூஸ் பண்றேன். ஏன்னா கீழே நிறைய 2 தக்காளி கீழே தூக்கி போடும். ஸோ அது ஒரு இதுவா இருக்கு. இப்போ தண்ணி பானை மேல எடுத்துட்டு வெளியே வச்சிருவாங்க. இப்ப தண்ணி பானை மேலேயும் அந்த கேப் எடுத்து கரெக்டா வச்சிடறாங்க. பிளஸ் அந்த காய்கறி மேலேயும் தூக்கி வச்சிடறாங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் இப்ப வெஜிடேரியனுக்கு மாறிட்டாங்க. 1 year ஆச்சு அவங்க. நான் 3 years மேல நான் மாறிட்டேன். எங்க ஹஸ்பண்ட் இப்போ 1 year ஆச்சு. அதே போல கோயிலுக்கு போனா தியானம் பண்றாங்க. ஸோ எனக்கு இது எல்லாமே எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதாவது இந்த பிரமிட் தியானம். ஸோ பத்திரிச்சிக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம அந்த பிஎம்சிக்கும் நன்றி சொல்லணும், பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம பிரமிட் தியானம் ஆனாலும் சரி தியானம் நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம பிரபஞ்சத்துக்கும் பத்ரிஜி மாஸ்டருக்கும் கம்பல்சரி நம்ம நன்றி சொல்லி ஆகணும் மாஸ்டர். தேங்க்யூ. வணக்கம் மாஸ்டர். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரமிட் இது வேணி மாஸ்டர் கிளாஸ் நான் அட்டன் பண்றேன். அதுல பிராக்டிக்கலா இதை செய்ய சொல்லி பிரமிடுக்கு அடியில தக்காளி வச்சா 1 வாரம் 10 நாள் 20 நாளும் கூட ஆனா கூட அது கெடவே இல்லை. அது செய்ய சொன்னாங்க. மத்தியான நேரத்துல அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அது கல்லு மாதிரி அப்படியே இருந்தது மாஸ்டர். அப்படியே இருந்துச்சு. ஆகல எடுத்து கட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியம். ஆமா, அந்த இது பிராக்டிக்கலா செஞ்சு எங்க குரூப்ல செஞ்சோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. கெடவே இல்லை. ஃப்ரிட்ஜே வேண்டியது இல்லை நமக்கு. காய்கறிகளா இருந்தாலும் எதா இருந்தாலும் பிரமிட் அடியில வச்சாவே நல்லா அதுக்கு எனர்ஜியும் கிடைக்குது போல. நல்லா கெடவே இல்லை பாருங்க. 10-15 ஒருத்தர் 2 வாரம் கழிச்சு கூட அந்த தக்காளி எடுத்து காட்டுனாங்க மேடம். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கிறதுக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி நீங்க ஃப்ரிட்ஜ் இல்லாம நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கீங்களே. எனக்கே இப்ப நீங்க சொன்னோன்னே உங்களை பாராட்டணும். நிச்சயமா உங்களை பாராட்டணும். இந்த காலத்துல எங்க வீட்டுல எல்லாமே வேலைக்கு போறோம், அந்த ஃப்ரிட்ஜ்ங்கிறது கிடையாது. அப்படியா? இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஒரு தப்பையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்குண்டான வழியையும் நம்ம பத்ரிஜி சொல்லிட்டாங்க பாருங்க. நமக்கு பாலசுப்ரமணியன் சார் அத நமக்கு அவேர்னஸ் கொடுத்தாரு. ஃப்ரிட்ஜுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஃப்ரிட்ஜுக்கு பதிலா ஒரு பிரமிடு, ஃப்ரிட்ஜ் ஷேப்ல ஒரு பிரமிடு வச்சுக்கணுமே நம்ம எல்லாரும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அப்படின்னா நம்ம இந்த ஸ்டோர் பண்றதுக்காகவே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நமக்காக ஒரு ஃப்ரிட்ஜ், ஸ்டோரேஜுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ். இது எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்துக்கும்
ராஜேஸ்வரி மேம்க்கும், பாலசுப்ரமணியன் சாருக்கும், எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சார். வேற யாரு? நம்ம நடராஜன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க அப்படியே ஆன் பண்ணி பேசலாம் சார். நடராஜன் சார். சார் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரு கருத்து சொன்ன கஸ்தூரிமான் இந்த வார்த்தை இருக்கு. வாய்ஸ் கட்டாய் கேக்குது சார். ஃபேன் கிடைக்குதா? டவர் வரல. அது ஒரு நிமிஷமா சார். இப்ப கேக்குது சார். இப்ப கிடைக்குதுங்களா? கிடைக்குது சார். இப்ப கிடைக்குதுங்களா? சரிம்மா சார். ராஜாமணி சார் நல்ல அருமையான கருத்து ஒன்று சொன்னார். அது சொல்லலான்னு மாஸ்டர். நம்ம கடவுளை எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருக்கோம். நம்ம கஸ்தூரிமான் அந்த வாசனை வந்து அதுக்கிட்டே இருக்குது. அது தேடுதான் கடவுள் எங்கன்னு. ஆனால் நம்ம அது மாதிரி எங்கெங்கே தேடிட்டு இருக்கிறோம். நமக்கு உள்ளே இருக்கிற கடவுளை நம்ம தேடணும் அப்படின்ட்டு அருமையான கருத்து சொன்னார். அதுக்கப்புறம் மகாபாரத கதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தார். நன்றி மாஸ்டர். அந்த தகவலை சொல்லலான்னு தான் வந்தேன் மாஸ்டர். நல்லா அருமையான தகவலாம் சொன்னாங்க. அந்த 18 கட்டளைகள்லாம் நல்லா அருமையாக இருக்குது. ஒவ்வொன்றும் சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பத்ரிஜி எல்லாம் அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் தொகுத்து வழங்குறவங்களுக்கு எல்லாமே நன்றி. நன்றி மாஸ்டர். நன்றி, நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர். ஸோ மாஸ்டர் அதை வந்து நம்ம 18 கொள்கையில பேசுறது மட்டும் இல்லாம கண்டிப்பா அது எல்லா கொள்கையுமே ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மாஸ்டர். தினமும் படிக்க அந்த கொள்கை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். எஸ். அந்த 18 கொள்கைகளையும் நம்ம டெய்லியும் நம்ம கண்ணு படுற மாதிரி எழுதி வச்சுக்கணுமா மாஸ்டர். இப்போ ஒருத்தங்க நம்மள மாஸ்டர்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம தகுதியா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை படிச்சு படிச்சு பாத்துக்கணும். இன்னொருத்தங்களை மாஸ்டர் ஈஸியா சொல்லிடுறோம். அடுத்தவங்க நம்மள மாஸ்டர்னு சொல்றப்போ அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த 18 பிரின்சிபல்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பார்க்கணும். பண்ணல அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி கண்டிப்பா திருவினையாக்கிடும். அதனால நம்ம எல்லாரும் அதை முயற்சி பண்ணி அதை அட்டைன் பண்ணணும். ஆனா நமக்கு ஃபர்ஸ்டே கிராஜுவேஷன் கொடுத்துட்டாரு நம்ம பத்ரிஜி. ஆல் ஆர் மாஸ்டர்ஸ் அப்படின்னு மாஸ்டர் போஸ்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சிலபஸ் நம்ம லைஃப் லாங்கா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மறக்காம நம்ம அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்க்கணும். அது வந்து ஒவ்வொரு தியான பிரபஞ்சம் புக்லயும் வருது. அதையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம டெய்லி பார்த்தோம்னாலே போதும். நம்ம அதுல எதுல கம்மியா இருக்கிறோமோ அதை நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அதுவே நமக்கு அந்தந்த இடத்துல உணர்த்திரும். நம்ம தியானம் பண்றப்பயே நம்ம இதுல கரெக்டா இதுல கரெக்டான்னு சொல்லும். நம்மள அதுவே செதுக்கிரும். ஸோ எல்லாரும் நிறைய தியானம் பண்ணுங்க. இந்த 18 கொள்கைகளை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல விதமா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். என் பண்ணிக்கலாமா மாஸ்டர்? தேங்க்யூ.
ஆ